ஜோசியர என்ன பார்த்தாச்சா இல்லையா? பார்த்துட்டேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வேஷான முகூர்த்த நாள் இருக்கு. அடுத்த மாதம் 29ஆம் தேதியா? அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கா பாரியா? இருக்கு. இருந்து என்ன பண்றது? கிரகாதிகள் வக்கரிச்சுன்னு இருக்காளே. என் பொண்ணுக்கு சுக்கரதேசம் வந்தாச்சியா? அப்புறம் எந்த கிரகம் வக்கரிச்சு என்ன பண்றது? வணக்கையா வணக்கையா. என்ன ஆகுறீங்க? என்ன ஜோடி வச்சிருக்க கடையில? வேணுங்கிறது வாங்கிக்கங்க. என்னையா வேணுங்கிறது? நான் எதுக்காக கேக்குறேன்? பெரிய பொண்ணு கல்யாணம். என்னையா பாரு, எல்லாம் லேட்டஸ்ட் மாலை எடுத்து வை. 2 நாள் வர்றேன். ஆமா, பேரு ரகுவான், படிப்பு பிஏயா, ஊரு சாம்பரமா, கூடிய சீக்கிரம் கல்யாணமா? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னவன்? கோயில் அவங்க அப்பா இருக்கானே, அவங்க அப்பன். அவன் ஜவுளி கடையில பேசிக்கிட்டு இருந்தது முழுவதும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ரகு, அப்பா அம்மா நீங்களா? ஆமாங்க. நீங்க பெத்த பிள்ளையா தத்தெடுத்த பிள்ளையா? என்னங்க, நாங்க எங்க சொந்த பிள்ளைங்க. சொந்த பிள்ளையா? உங்க பையனுக்கு என்ன நொண்டியா, நோடமா, குருடா, செவிடா, இல்ல உடம்புக்குள்ள ஏதாவது 64 வேதத்துல 1-2 இருக்குதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உள்ளும் புறமும் பத்திரமாத்து தங்கங்க. பத்திரமாக்கு தங்கம். அப்ப பணத்துக்காக தான் அந்த அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கீங்க. அயோக்கியத்தனமா? என்னங்க கேக்குறீங்களா? அம்மா நீங்க ஒரு பொம்பளை ஆச்சம்மா. ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு உங்க பையனை கட்டலாமா? என்ன நினைப்பாங்க ஊர்ல? எவ்வளவு கெட்ட பேர் வரும். ஏன்னா பணம் தானே பேரு. பணம் இருந்தா போதுமா? நாய் கூட தான் எச்சிக்கல நாய் 3 வேளை தின்னுட்டு 4 வேளை குப்பை தொட்டில கலந்து. அப்ப நாய்க்கு மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் 4 இடத்துல தப்பு நடந்தா அந்த வீட்டுல போய் உண்மையை கக்குவேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்க வந்து கக்குறேன். எதுக்காக கக்குறேன்? நீங்க என்ன பணம் வருது? கிழவனுக்கு கிளவி சாப்பிடுறீங்க, கண்ணை மூடிடுறீங்க. பிற்காலம் பையனுடைய வாழ்க்கை, அவருடைய சந்ததி கெட்ட பேரோட இந்த நாட்டுல உலகணுமே. அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேன்றியே. இந்த ஊரு காலமா பின்னால ஒரு காலம் நிக்குது, அது தண்டிக்கும். எப்பப்பா வந்த? ரகு பையன் நீதான். ரகு குட் பாயிண்ட். யாரு? நான் ஊருக்கு உண்மை சொல்றேன். பேரு? பேரு சின்ன பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஆளாகி தெரியலையே உனக்கு. என்ன வரதா? பொண்ணை கட்டிக்காத என்ன சொல்ல வரீங்களா? நீங்களே கேளுங்க. அப்பா கோயிலா கெட்டு போற பொண்ணு பிரச்சாரம் பண்ணி அவளுக்கு கல்யாணமே ஆக விடாம செஞ்சவன் தாப்பா. போடாவீங்க போடாவீங்க. ஐயா வேடிக்கை பாக்குறீங்களா? இத்தனை நாள் சொன்னதுக்கெல்லாம் தாயாட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அயோக்கிய பயிர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களா? போயாவீங்க எங்கப்பா? கோகிலாவுக்கு எனக்கு இன்னைக்கே கல்யாணம் நடந்தாகணும். இருப்பா ரகு, கோகிலா நல்லவளாவே இருக்கட்டும். ஊரெல்லாம் அவ சட்ட வந்து பிரச்சாரம் ஆயிடுச்சு. உலகம் அதை நம்பிடுச்சு. நமக்கு வேண்டாண்டாப்பா, நமக்கு வேண்டாது. நீங்களுமா உலகத்துக்கு கூட சேர்ந்துட்டீங்க. கோகிலா நல்ல பொண்ணுப்பா, நல்ல பொண்ணு. எந்த ஆதாரத்தை வச்சுடா அவன் நல்ல பொண்ணுன்னு சொல்ற? அம்மா, என்ன பெற்ற தாய் நல்லவங்கிறதுக்கு நான் என்னம்மா ஆதாரம் காட்ட முடியும்? அதே மாதிரி தான்மா கோகிலாவுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. என் மனசாட்சிக்கு அவன் நல்லவன், அவர்தான் எனக்கு தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்களும் எனக்கு தேவையில்லை. பாத்தியாம்மா, புடவை நகை நட்டு இதப்ப மாங்கல்யம் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதானே? அதுக்கே வைரம் எத்தனை ஜோடியமா இருக்கு? 3 ஜோடி இருக்குப்பா. 3 ஜோடியா? 4 ஜோடி தான் ஆர்டர் பண்ண. வந்ததே 3 ஜோடி தானப்பா. அப்படியா? எங்க இந்த பில்லு எடு. பில்லா? உங்களுக்கு என்னமா கொடுத்தேன்? எங்கிட்ட எப்பப்பா கொடுத்தீங்க? ஓ, உங்ககிட்ட கொடுக்கலையா?
அது உன் கையில இருக்கலாம். என் ஆயுள் கலந்துவிட்ட அன்பு ரகு. அவன்தானே என் நண்பன். இந்த பெண்மன் வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. பார்த்துட்டேம்மா, பார்த்துட்டேன். அந்த லெட்டர் யார் எழுதுறது தெரியுமா? உங்க அண்ணன் எதிர்க்காமா. உங்க அண்ணனே எதிர்க்காமா. அண்ணா எதிர்க்காரா? எங்கப்பா இருக்கு? எங்கப்பா இருக்கு? அப்பா பாப்பா, நீ எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு வர சொல்லி எழுதுங்கப்பா. என்னப்பா வர சொல்லி லெட்டர் எழுதலாமா? உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரேம்மா. உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரு. நிஜமாவா சகுந்தலா? ஏன்ப்பா அண்ணன் அப்படி செஞ்சுச்சு? நீ கெட்ட பொண்ணு உங்க அண்ணனே தெரிஞ்சு போச்சம்மா. தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்னை கெட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க. உங்க அண்ணனும் சொல்லிட்டான். நீ நான் ஒத்தன் தானேம்மா பாக்கி. நானும் சொல்லிடுறேன் நீ கெட்ட பொண்ணுதான். நீங்க சொல்லாதீங்கப்பா. உங்க அண்ணனே சொல்லிட்டானம்மா. அண்ணன் சொல்லட்டும், அப்புறம் சகுந்தலா கூட சொல்லட்டும். நீங்க மட்டும் சொல்லாதீங்கப்பா. சொல்லுவேன். நான் சொல்லிதான் தீருவேன். நீ கெட்ட பொண்ணுதான். இனி இந்த உலகத்தில் இருக்க கூடாது. நீ போயிடு. நீ போயிடு. என்ன காரியம் செய்யுங்கப்பா நீங்க? நீ போய் அந்த பக்கம் கெட்ட பொண்ணு சொல்லு. வெளியில உலகம் உனக்கு தெரியல. அப்பா அப்பா, நான் நல்ல பொண்ணுமா. அப்படியெல்லாம் சொல்ல இல்லம்மா, கெட்டு போட்டான். அப்பா, இதுக்கு என்னப்பா ஆயிடுச்சு? நீங்களா? எங்க வந்தீங்க? என்ன சொல்றீங்க? கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா. சகுந்தலா, என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பார்த்தா என்ன? இப்ப உன் நண்பன் தான் பொண்ணுக்கு அண்ணன் இருக்கட்டுமே. அவன் சொல்லிடுவான் நீ பொண்ணு வேண்டாம்னு சொன்ன. இப்ப நீங்களே சொன்னா அந்த பொண்ணு கிடத்த நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த பாருங்க, நான் சொல்றத நம்புங்க. என் தாய் தகப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் விரோதம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இங்கிருந்து போப்பா. நீ போறேன் போறேன். உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவரையே கூட கூட்டிட்டு போறேன். சமுத்திரா, கூட்டிட்டு வாங்க அக்கா. எனக்கு 4 லட்சம் எதுவுமே தாலி கூட்டிட்டு வா. அக்கா அக்கா, இங்க பாரு. ராகு என்ன ராகு, அவர் வந்திருக்காரு. உனக்கு இப்பவே தாலி கட்ட நான் அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாருக்கா. என்று பாக்கா. தூக்க மாத்திரை சாப்பிட்டு அக்கா மோசம் பண்ணிட்டு போயிட்டாப்பா.
கோயிலா 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 இந்த பாரு கோயிலா இந்த பாரு கோயிலா 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 உலகம் ஒன்றை வெறுத்துச்சு உனக்காக அந்த உலகத்தை நான் வெறுத்துட்டு உனக்கு வாழ்வு எடுக்க வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே ஏம்மா சொல்லு அப்பா அப்பா சொல்லிட்டாரு எங்க அப்பா என்ன கட்ட போடணும்னு சொல்லிட்டாரு அப்பாவே சொல்லிட்டாரு கோகிலா 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 பரிசு வந்த பொண்ணா வந்து சாக விட மாட்டேன் நீ என் பத்னியா தான் சாகணும் என் பத்னியா தான் நீ சாகணும் வாய்யா வா முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கிய ஐயா பாரிய உன் தங்கச்சிய பாரு சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாருயா உட்காந்துட்டேன் போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா போ கலங்கமில்லாத பொண்ணு மேல கலங்க சுமத்துனா அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாழா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா